வணக்கங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக கடுமையாக உழைச்சிட்டு இருக்கோம். 2025 முடிஞ்ச கடைசி டெட் எக்ஸாமோட சோஷியல் சயின்ஸ் அதில் நம்ம ஆல்ரெடி 10 பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 10 பார்ப்போம். இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதுங்க. சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதலில் வெளியிட்டவர் எந்த வருஷம்? 1917. வெளியிட்டவர் யாரு? டாட்பெல். இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கு கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர் யார்? பண்டித ராமாபாய். சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தேனியில் இருக்குதுங்க. தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி யார்? கந்தூரி வீரேசலிங்கம். அவர் தான் நம்ம தென்னிந்தியாவில் ஆந்திரால இருந்து அவர் போராடினாரு. பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்ந்து எப்படி அழிக்கப்பட்டது? மதராஸ்னு அழிக்கப்பட்டதுங்க. அதுதான் மெட்ராஸ் நம்ம சொல்றோம், மருவி போயிடுச்சு. 1530 1530 கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றியவர் யார்? நினோ டி குன்ஹா. நம்ம பிரான்சிஸ் டி அல்மெய்டா, அல்போன்சா டி அல்புகர்க்கு அவருக்கு பிறகு வந்தவர் தான் இவர் தான் 1530 கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றினார். செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 4 எரிமலை கொடுத்துருக்காங்க. அதுல 3 ஒர்க்கிங், 1 ஒர்க்கிங் இல்ல. எது? ஜப்பான்ல உள்ள ஃபியூஜியாமா. ரொம்ப நாளா தூக்கிக்கிட்டே இருக்கு, அது இன்னும் தூக்கத்தை கலைக்கல. அப்போ ஒர்க்கிங்ல இருக்கிறது எது? தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவில் உள்ள ஹெலன். அமெரிக்கானா அதுல அது இதுல இருக்கு, நம்ம அமெரிக்காவோட ஒரு பகுதியில இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல உள்ள நாட்ஃபோ, ஹவாயில உள்ள மௌனலோ, இது எல்லாமே ஒர்க்கிங். அண்ட் ஜப்பான்ல ஃபியூஜியாமா நான் ஒர்க்கிங். கீழ் வருவனவற்றுள் 1777 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது வரைக்கும்? 1777 வரைக்கும் தான். புனித ஜார்ஜ் கோட்டை, இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றமா இயங்கிட்டு இருக்கு இல்லையா, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். அதான். வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் எப்படி அழைக்கப்படுது? சவானா என்று அழைக்கப்படுகிறது. இதுல ஸ்டெஃபின் ராங்கா மார்க் பண்ணியிருக்கு. சவானா இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெப்பமண்டல புல்வெளிகளின் பேர் சவானா. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அரசமைப்பின் எந்த பட்டியல் குறிப்பிடுகிறது? 4வது பட்டியல். இது என்ன வினா? ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அந்த மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அடிப்படையில குறிப்பிட்ட எண்ணிக்கையில பாராளுமன்றத்தில் இருக்கு இல்லையா மாநிலங்களவை, அந்த மாநிலங்களவைக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மெம்பர் மாநிலங்களுக்கு போவாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதான் மாநிலங்களவை எம்பின்னு சொல்லுவோம். அந்த எண்ணிக்கையை எந்த அரசியலமைப்பு சட்டத்துல எந்த பிரிவுல இருக்கு அது சம்பந்தமான ரூல்ஸ்னா 4வது பட்டியல இருக்கு. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஹெய்லி தேசிய பூங்கா. வாக்கியம் 1 பாருங்க. உலகின் மிக பழமையான படிவு பாறைகளின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள். சரியானதுதான். உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இவையும் சரி, ரெண்டுமே சரிதான். இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது? இந்திய சட்டப்பிரிவுல 14 18 வரை தான் சமத்துவத்தை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள். 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி நீர்ச்சந்தி. 2 ஆறு இருக்கு, பெரிய ஆறு இருக்கு, நடுவில் ஒரு சின்ன வாய்க்கால் மூலமா 2 ஆறுகள் இணைக்கப்பட்டுச்சுன்னா அந்த சின்ன வாய்க்கால் தான் நீர்ச்சந்தி. அப்படி புரிஞ்சுக்கோங்க. முதலில் அரசு எனும் சொல் பிரயோகத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் யார்? அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்தினவர் யாரு? முதல்ல மாக்கியவெல்லி தான் பயன்படுத்தினாங்க. சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். தொடர்லே தெரியுது, சரியான தொடர் தான். அடுத்த ரீசன் பாருங்க. இவை பின்வரும் குறியீடுகளை கொண்டு அளவிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, ஆயுட்காலம், கல்வி அறிவு மற்றும் வேலை வாய்ப்பின் அளவு. இது எல்லாம் நல்லா இருந்தா அந்த சமூக பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப காரணமும் சரியானதுதான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பாருங்க. அரசியலமைப்பு சட்ட உறுப்புகள் 124 147 வரை இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் பற்றி சொல்லுது. சரியானதுதான். இதே தனியா 1 மார்க்கா வரலாம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் அரசியலமைப்பு உறுப்புகள்ல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 124 147 வரைக்கும். கூற்று 2 பாருங்க. உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. அதுவும் சரியானதுதான். அப்ப ரெண்டுமே சரிதான். 120 கடைசியான இந்த வீடியோட கடைசி வினா. பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1948 ஆண்டு டேஷ் கல்விக்குழு அமைக்கப்பட்டது. 1948 பல்கலைக்கழகங்கள் அமைப்பு சம்பந்தமான குழுவை டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில அமைச்சாங்க. நன்றி ஆசிரியர் பெருமக்களே, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நம்மளால நிச்சயம் வின் பண்ண முடியும். முயற்சி கைவிடாதீங்க. வெற்றி நிச்சயம். நன்றி.